உலகின் மிக முக்கியமான மருத்துவர் கெயில் மன்ரோ டேக் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1901 மார்ச் 4 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினோயோடைய பூன் கவுண்டியில் இருக்கிற பெல்வெடீரில் ஜான் ஹென்றி டேக்குக்கும் கோரா மே மெக்காலிஸ்டர் டேக்குக்கும் மகனாக பிறக்கிறார் கெயில் மன்ரோ டேக். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. கெயில் மன்ரோ டேக் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு புத்தி கூர்மையுள்ள குழந்தையாக இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1906ஆம் ஆண்டு கெயில் மன்ரோ டேக்குக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பெல்வெடீர்லே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து கெயில் மன்ரோ டேக் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை ரொம்ப சிறப்பாக கெயில் மன்ரோ டேக் படித்து வந்தாங்க. பிறகு 1911ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் கெயில் மன்ரோ டேக் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த பெல்வெடீர்லே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து கெயில் மன்ரோ டேக் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது சயின்ஸ் அறிவியல் பாடங்கள் படிக்கிறதுல கெயில் மன்ரோ டேக் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த நிலையில் 1914ஆம் ஆண்டு கெயில் மன்ரோ டேக் இவருடைய 8th கிரேடை இவருடைய 13 வயதில் முடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் அந்த இல்லினோயிலே இருக்கக்கூடிய எல்ஜின் அப்படின்ற ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய எல்ஜின் ஹை ஸ்கூல், அங்கே இவருக்கு படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்குது. அந்த எல்ஜின் ஹை ஸ்கூலில் 9th கிரேட்ல இருந்து 12th கிரேட் வரைக்கும் அந்த ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்குண்டான அந்த வசதி இருக்குது. ஸோ இதன் காரணமாக அங்கே படிக்க வாய்ப்பு கிடைச்ச உடனடியாக இவருடைய அப்பா கெயில் மன்ரோ டேக்கை இந்த இல்லினோயில் இருக்கிற பெல்வெடீரில் இருக்கக்கூடிய ஹை ஸ்கூலில் இருந்து அதே இல்லினோயில் இருக்கக்கூடிய அந்த எல்ஜினுக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக எல்ஜின் ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1914ஆம் ஆண்டிலிருந்து கெயில் மன்ரோ டேக் தொடர்ந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை படித்து வந்தாங்க. இவருடைய உயர்கல்வியின் போது கெயில் மன்ரோ டேக் சயின்ஸ்லேயே பர்டிகுலராக பயாலஜி உயிரியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல் இந்த 2 பாடங்களை அதிக ஆர்வத்தோடு படித்து வந்தாங்க. போக போக கெயில் மன்ரோ டேக்குக்கு பாக்டீரியாலஜி, இந்த கிருமியியல், அதுலேயும் இவருக்கு ஆர்வம் ஏற்படுது. ஸோ கிருமியியல் சார்ந்த பாடங்களை இவருடைய பள்ளி பாடங்கள் கடந்து நிறைய லைப்ரரிஸுக்கு போய் பாக்டீரியாலஜி சம்மந்தப்பட்ட புத்தகங்களையும் இவர் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1918ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் கெயில் மன்ரோ டேக் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த எல்ஜின் ஹை ஸ்கூலில் இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இந்த இல்லினோயில் இருக்கிற எல்ஜின்ல இருந்து அதே இல்லினோயில் இருக்கிற சாம்பைன் அர்பனா மெட்ரோபாலிட்டன் ஏரியாவுக்கு இவரை அனுப்புகிறாங்க. ஏன்னா அங்கே தான் யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினோய் அர்பனா சாம்பைன் இருக்குது. ஸோ அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினோய் அர்பனா சாம்பைன் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடமானது சாம்பைன் அர்பனா மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னு மட்டும் இல்லாமல் அர்பனா சாம்பைன், அதுக்கப்புறமா சாம்பைன் அர்பனா இப்படின்ற பேர்லையும் அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு, அந்த ஒரு ஏரியாவுக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினோய் அர்பனா சாம்பைனில் 1918ஆம் ஆண்டிலிருந்து கெயில் மன்ரோ டேக் இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி எடுத்து படித்து வந்தாங்க. இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரியின் போது இவர் பயாலஜி உயிரியலையும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வேதியியலையும் அதுக்கப்புறமா பாக்டீரியாலஜி கிருமியியல் இந்த 3 பாடங்களை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து கெயில் மன்ரோ டேக் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1922ஆம் ஆண்டு இவருடைய 21 வயதில் கெயில் மன்ரோ டேக் இவருடைய பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அந்த ஒரு டிகிரியை அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினோய் அர்பனா சாம்பைன்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனடியாக இவர் ஒரு கிராஜுவேட் ரிசர்ச் அசிஸ்டண்டா இந்த இல்லினோயில் இருக்கிற அர்பனா சாம்பைன் அல்லது சாம்பைன் அர்பனா மெட்ரோபாலிட்டன் ஏரியா அங்கிருந்து அதே இல்லினோயில் இருக்கிற சிகாகோக்கு இவர் போயிடுறாங்க. இதே 1922ஆம் ஆண்டு இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கே சிகாகோக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹைஜீன் அண்ட் பாக்டீரியாலஜி அங்கே இவர் ஒரு கிராஜுவேட் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக 1922ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அங்கே தொடர்ச்சியாக கெயில் மன்ரோ டேக் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹைஜீன் அண்ட் பாக்டீரியாலஜியில் இவருடைய ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹைஜீன் அண்ட் பாக்டீரியாலஜி அப்படின்றது சுகாதாரம் மற்றும் கிருமியியல் அதுக்குண்டான ஒரு துறை. அது யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் இருக்குது. ஸோ அங்கே தான் இவர் பணிபுரிஞ்சு
வந்தாங்க. அதாவது அங்கே தான் இவர் வந்து ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக இவருடைய ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா படிப்படியாக கெயில் மன்ரோ டேக் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் பாக்டீரியாலஜியில் இவர் வந்து பிஹெச்டி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்ற பிஹெச்டியை இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து பாச்சுலிசம் அப்படின்ற ஒரு வகையான நோய் அது குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இது வந்து கிளாஸ்ட்ரீடியம் பாச்சுலினம் அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியம். ஸோ அந்த பாக்டீரியானால் ஏற்படக்கூடிய ஒரு தொற்று தான். அது குறித்து இந்த காலகட்டத்தில் கெயில் மன்ரோ டேக் வந்து ரிசர்ச்லாம் பண்ணாங்க. இதுக்கப்புறமா ரிசர்ச் பேப்பர்ஸையும் இவர் வந்து எழுதி வெளியிடவும் செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் கூடுதலாக அல்சரேட்டிவ் கொலைட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஒரு நோய் இருக்குது. இது வந்து குடல்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதுவும் குறிப்பாக பெருங்குடல்ல கோலன், அது இந்த பெருங்குடலினுடைய ஒரு பகுதியான கோலன், அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இது. ஸோ அது குறித்து இந்த காலகட்டத்தில் கெயில் மன்ரோ டேக் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையும் இவர் வெளியிட்டாங்க. இதன் காரணமாகவே 1925ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ தரப்பிலிருந்து இவருக்கு ஹார்வர்ட் டெய்லர் ரிக்கர்ட்ஸ் பிரைஸ் ஆனது வழங்கப்பட்டது. ஸோ அந்த கௌரவத்தை இவருடைய 24 வயதில் கெயில் மன்ரோ டேக் வந்து பெற்றாங்க. மேலும் அதே 1925ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹைஜீன் அண்ட் பாக்டீரியாலஜியோடைய ஒரு இன்ஸ்ட்ரக்டராகவே இவர் நியமிக்கப்பட்டுறாங்க. அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹைஜீன் அண்ட் பாக்டீரியாலஜியில் ஹைஜீனையும் பாக்டீரியாலஜியையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு கற்பிப்பாளராக இன்ஸ்ட்ரக்டராக 1925ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவருடைய 24 வயதில் இவருடைய டீச்சிங் கெரியரை கெயில் மன்ரோ டேக் தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா 1926 டிசம்பர் 25 அன்னைக்கு இவருடைய 25 வயதில் கெயில் மன்ரோ டேக் வந்து ஒரு பெண்ணை வந்து மார்த்தா பியர்சன் போஸ்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. 1926 டிசம்பர் 25 அன்னைக்கு இவருடைய 25 வயதில். இதுக்கப்புறமா திருமணத்துக்கு அப்புறமா கெயில் மன்ரோ டேக்குக்கும் இவருடைய மனைவியான மார்த்தா பியர்சன் போஸ்ஃபீல்ட் டேக் இவங்க 2 பேருக்குமே ஜான் கோல்வின் டேக் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையும் கேரோல் ஜீன் டேக் அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும் அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இது கெயில் மன்ரோ டேக்குடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1927ஆம் ஆண்டு ஜூன் 14 அன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் இவர் வந்து பிஹெச்டி வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹைஜீன் அண்ட் பாக்டீரியாலஜியில் இன்ஸ்ட்ரக்டராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இவருடைய பிஹெச்டி வந்து முடிச்சு டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்ற அந்த பிஹெச்டி பட்டத்தை 1927ஆம் ஆண்டு இவருடைய 1927 ஜூன் 14 அன்னைக்கு இவருடைய 26 வயதில் கெயில் மன்ரோ டேக் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக கெயில் மன்ரோ டேக் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இதுக்காக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுடைய மெடிக்கல் ஸ்கூல், அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் இருந்தது. அது பிற்காலத்தில் இப்போ நிகழ்காலத்தில் அது வந்து பிரிட்ஸ்கர் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு இருக்குது. இது யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுடைய மெடிக்கல் ஸ்கூல் தான். ஸோ அங்கே இவர் 1929ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணி இவர் வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே 1929ஆம் ஆண்டு தான் கெயில் மன்ரோ டேக் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டர் இன் ஹைஜீன் அண்ட் பாக்டீரியாலஜி அந்த பதவியிலிருந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஹைஜீன் அண்ட் பாக்டீரியாலஜியாக பதவி உயர்வை பெறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹைஜீன் அண்ட் பாக்டீரியாலஜியில் ஒரு உதவி பேராசிரியராக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக 1929ஆம் ஆண்டு பதவி உயர்வை பெறாங்க. இதே காலகட்டத்தில் அதே சிகாகோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுடைய மெடிக்கல் ஸ்கூலான அந்த பிரிட்ஸ்கர் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவர் வந்து மருத்துவமும் படித்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் இதே 1929 டிசம்பரில் ஒரு பார்ட்டியில் சிகாகோவில் இருக்கக்கூடிய 11 நபர்கள் வந்து ஃபுட் பாய்சன்னால் பாதிக்கப்பட்டுறாங்க. அது எதனால் அப்படின்னு தெரியல. அந்த காலகட்டத்தில் வந்து ஸ்பாஞ்ச் கேக் 3 அடுக்கு ஸ்பாஞ்ச் கேக்கை வந்து அவங்க க்ரீமோடு சாப்பிட்டாங்க. ஸோ அப்படி சாப்பிடும்போது அந்த 11 நபர்களுக்கு அந்த கேக் மூலமாக ஃபுட் பாய்சன் ஏற்பட்டிருந்தது. இதுக்கப்புறம் 1930ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இதை வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு ரிசர்ச்சை வந்து தொடங்குறாங்க. ஏன்னா 1929 டிசம்பரில் இறுதி காலகட்டத்தில் அந்த 11 நபர்களுக்கு ஃபுட் பாய்சன் ஏற்பட்டது. பிறகு அந்த கேக் குறித்த ரிசர்ச் 1929 டிசம்பரில் இருந்தே தொடங்கி 1930 காலகட்டத்தில் இவர் அதாவது கெயில் மன்ரோ டேக் வந்து அந்த ரிசர்ச்சில் இணைக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லியம் இ கேரி அப்படின்னு ஒரு நபர், அதுக்கப்புறமா வந்து
எட்வின் ஓக்ஸ் ஜோர்டன் அப்படின்னு ஒரு நபர். ஸோ இவங்க 3 பேர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த 3 பேரும் அந்த ரிசர்ச் வந்து தொடங்குறாங்க. இதில் கெயில் மன்ரோ டேக் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த கேக்கை வந்து ஃபஸ்ட்டு அதனுடைய மாதிரியை மங்கீஸுக்கு வந்து குரங்குகளுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குரங்குகளுக்கு பெருசாக அந்த தொற்று பாதிப்பு ஏற்படலை. அதுக்கப்புறமா சில வாலண்டியர்ஸ் மனிதர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படலை. அதுக்கப்புறம் அதில் கிட்டத்தட்ட 18-19 பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்றத கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சதில் ஒரே ஒரு ஸ்டாஃபிலோகாக்கஸ் அப்படின்னு ஒரு வகையான பாக்டீரியா. இதுதான் வந்து இது பாக்டீரியாவினுடைய ஒரு இனம். இது குறிப்பாக வந்து ஸ்டாஃபிலோகாக்கே அப்படின்ற ஒரு வகையான ஃபேமிலி, பாக்டீரியாவினுடைய ஃபேமிலி, அந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு ஜீனஸ், ஒரு இனம் தான் இந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு பாக்டீரியா தான் இதுக்கு காரணமாக இருக்கணும் அப்படின்னு இந்த 3 நபர்களும் கெயில் மன்ரோ டேக், அதே மாதிரி வில்லியம் இ கேரி, அதுக்கப்புறம் எட்வின் ஓக்ஸ் ஜோர்டன், இந்த 3 நபர்களும் அதை வந்து டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கேக்கிலிருந்து அந்த பாக்டீரியாவை நீக்கிட்டு அந்த பாக்டீரியாவினுடைய டாக்ஸின், அந்த நச்சுத்தன்மை மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டெரைல் ஃபில்டரேட்டை இவங்க வந்து உருவாக்குறாங்க. ஸ்டெரைல் ஃபில்டரேட் அப்படின்றது நீரில் வந்து அந்த பாக்டீரியாவை மட்டும் வடிகட்டி எடுத்துட்டு ஆனால் அந்த பாக்டீரியாவினுடைய நச்சு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து 3 பேரும் வந்து குடிக்கிறாங்க. அதாவது கெயில் மன்ரோ டேக்கும் குடிக்கிறாங்க, இவர் தான் அதிகம் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் இ கேரியும் எட்வின் ஓக்ஸ் ஜோர்டன் இவங்க 2 பேரும் கம்மியாக குடிக்கிறாங்க. ஏன்னா அந்த 2 நபர்கள் வந்து கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் 50 வயசு அந்த வந்து கடந்திருந்தாங்க. இவர் தான் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் 30 வயது கூட அடையாத நபர். ஸோ இவருக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது அப்படின்னு அதை வந்து இவர் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 நபர்களுக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் தான் இருந்தது. ஆனால் இவர் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. கெயில் மன்ரோ டேக் வந்து அந்த நோயினால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க, அந்த பாக்டீரியாவினுடைய டாக்ஸின் உட்கொண்டனால. இதுக்கப்புறம் இவருக்கு ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுது. அதுக்கப்புறம் தான் சேஃப் ஹீட்டிங் மெத்தட் ஒன்று கொண்டு வந்து இந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த சாப்பாடெல்லாம், அதாவது உணவுப் பொருட்களை வந்து சூடாக்கணும், அது எந்த அளவுக்கு ஆக்கணும், ஸோ அதுக்குண்டான மெத்தட்ஸ் எல்லாமே வந்து வழிவகை செய்யப்பட்டது. இதுக்கப்புறமா லாரன்ஸ் கே ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், இந்த லாரன்ஸ் கே ஆல்மண்ட் அப்படின்றவர் வந்து இந்த 3 நபர்கள் செய்த ரிசர்ச்சை ஒரு அக்கௌண்ட்டை 1930ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா கெயில் மன்ரோ டேக் வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. இதே காலகட்டத்தில் கெயில் மன்ரோ டேக் வந்து அந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் அப்படின்ற பாக்டீரியா குறித்து தொடர்ந்து இவருடைய ஆராய்ச்சிகளை இவர் வந்து மேற்கொண்டு வந்தாங்க. இதே சமயம் டாக்டர் ஆஃப் மெடிசன் MD டிகிரியும் இவர் வந்து படித்து வந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக மெடிக்கல் கரிக்குலமாக கெயில் மன்ரோ டேக் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, பாக்டீரியாலஜி கிருமியியல், அதுக்கப்புறமா ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப சிறப்பாக படித்து வந்தாங்க. பிறகு 1933ஆம் ஆண்டு இவருடைய 32 வயதில் கெயில் மன்ரோ டேக் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை அப்போதைய யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ மெடிக்கல் ஸ்கூல், இப்போதைய பிரிட்ஸ்கர் ஸ்கூல் ஆஃப் மெடிசன், அங்கேருந்து 1933ஆம் ஆண்டு அந்த MD டிகிரியை, டாக்டர் ஆஃப் மெடிசன் டிகிரியை 1933ஆம் ஆண்டு கெயில் மன்ரோ டேக் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா அந்த 1933க்கு பிறகும் தொடர்ச்சியாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஹைஜீன் அண்ட் பாக்டீரியாலஜி அந்த பதவியில் இவர் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த சமயம் தான் இவர் வந்து பாக்டீரியம் நெக்ரோஃபோரம் அப்படின்னு ஒரு வகையான பாக்டீரியா இருக்குது, அது குறித்து இவர் ரிசர்ச் பண்ணுறாங்க. அது குறிப்பாக இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டஸ் அதில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அல்சரேட்டிவ் கொலைட்டஸ் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பாக்டீரியா தொற்று. இது வந்து பெருங்குடலினுடைய ஒரு பகுதியான கோலன் அதில் வந்து ஏற்படும். இதனால் வந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி, பேதி, அதுக்கப்புறமா வந்து ஃபீவர், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதில் இந்த ஒரு பாக்டீரியம் நெக்ரோஃபோரம் அப்படின்ற பாக்டீரியா எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு இவர் ஒரு ஒர்க்கை எழுதினாங்க. அதை 1936ஆம் ஆண்டு ஜேர்னல் ஆஃப் தி அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அந்த ஒரு ஜேர்னலில் 1936ஆம் ஆண்டு இவர் வந்து, அதாவது கெயில் மன்ரோ டேக் வந்து அதை பாக்டீரியம் நெக்ரோஃபோரம் இன் கிரானிக் அல்சரேட்டிவ் கொலைட்டஸ் அப்படின்ற டைட்டிலில் இந்த ஒரு ரிசர்ச் பேப்பரை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது 1936. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வந்து கெயில் மன்ரோ டேக் இன்னும் தொடர்ந்து ரிசர்ச்லாம் பண்ணாங்க. இந்த நிலையில் 1937ஆம் ஆண்டு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹைஜீன் அண்ட் பாக்டீரியாலஜி அதனுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், உதவி பேராசிரியர் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர், இணை பேராசிரியர் அப்படின்ற பதவி உயர்வை 1937ஆம் ஆண்டு கெயில் மன்ரோ டேக் வந்து பெற்றாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில்
டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹைஜீன் அண்ட் பாக்டீரியாலஜி அது ரெண்டும் இணைக்கப்பட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்னு இந்த காலகட்டத்தில் மாறினது. அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாக்டீரியாலஜியோடைய ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸராக இவர் வந்து 1937 பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் லெஸ்டர் ஆர் டிராக்ஸ்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட இணைஞ்சு 1938 கெயில் மன்ரோ டேக் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச்சில் ஈடுபட்டாங்க. அது வந்து இந்த கிரானிக் அல்சரேட்டிவ் கொலைட்டஸ் அதனால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அந்த நோயாளிகளினுடைய அந்த பெருங்குடலினுடைய பகுதியான கோலன் அதில் வந்து ஆக்சிஜனை வந்து நிரப்புறதன் மூலமாக என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் இது குறித்து இவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சி முடிவை எஃபெக்ட் ஆஃப் இன்ட்ரடியூசிங் ஆக்சிஜன் இன்டு தி ஐசோலேட்டட் கோலன் ஆஃப் எ பேஷண்ட் வித் கிரானிக் அல்சரேட்டிவ் கோலைட்டஸ் அப்படின்ற டைட்டில் 1938 கெயில் மன்ரோ டேக்கும் அந்த லெஸ்டர் ஆர் டாக்ஸ்டட் இவங்க 2 பேரும் இணைஞ்சு அந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து நான் ஸ்போர் ஃபார்மிங் குறித்து ஒரு வகையான அனரோபிக் பாக்டீரியா அதுக்குண்டான மருத்துவ முக்கியத்துவம் குறித்து கெயில் மன்ரோ டேக் வந்து ஒரு முக்கிய ரிசர்ச்சில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில் 1939 2ஆம் உலகப் போர் தொடங்குது. இது ஒரு பக்கம் இருக்க 1940 கெயில் மன்ரோ டேக் வந்து ஒரு முக்கியமான ரிசர்ச் ஒர்க்கை எழுதி வெளியிடுறாங்க. அதை வந்து நான் ஸ்போர் ஃபார்மிங் அனரோபிக் பாக்டீரியா ஆஃப் மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ஒர்க்கு 1940 கெயில் மன்ரோ டேக் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா கெயில் மன்ரோ டேக் வந்து ஜேபி கெர்ஸ்னர் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் அதே மாதிரி ஏற்கனவே இவர் ஆராய்ச்சி பண்ண அந்த லெஸ்டர் ஆர் டிராக்ஸ்டட் அப்படின்ற நபர் இந்த 2 நபர்கள் இவர் ஏற்கனவே கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ண அந்த லெஸ்டர் ஆர் டிராக்ஸ்டட் அதே மாதிரி ஜேபி கெர்ஸ்னர் இந்த 2 பேர் கூட இணைஞ்சு 1941 கெயில் மன்ரோ டேக் வந்து இந்த கிரானிக் அல்சரேட்டிவ் கொலைட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கையே பப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து 1941 கிரானிக் அல்சரேட்டிவ் கொலைட்டஸ் அப்படின்ற டைட்டிலேயே அந்த புத்தகத்தை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா கெயில் மன்ரோ டேக் வந்து இன்னும் கூடுதலாக சால்மனெல்லா இன்ஃபெக்ஷன் அது குறித்தும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் ஒரு வகையான ஃபுட் பாய்சன் தான். ஸோ அது குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இந்த நிலையில தான் இந்த எட்வின் ஓக்ஸ் ஜோர்டன் அதாவது இந்த 3 நபர்கள் சிகாகோ ஃபுட் பாய்சனை ரிசர்ச் பண்ண நபர்களில் ஒருத்தர். இந்த எட்வின் ஓக்ஸ் ஜோர்டன் வந்து 1936 செப்டம்பர் 2 அந்த காலகட்டத்தில் இறந்து போயிருந்தாங்க. அவர் வாழும்போது 1917 அதாவது கெயில் மன்ரோ டேக் வந்து ஹை ஸ்கூல் படிக்கிற காலகட்டம். அப்போ வந்து ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு ஒரு புக்கை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷனை அவர் இறந்து போயிட்டனால 1943 தான் கெயில் மன்ரோ டேக் வந்து அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷனை எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க ஃபுட் பாய்சன் அப்படின்ற டைட்டிலேயே. ஸோ இப்படி தொடர்ந்து ஃபுட் பாய்சன் குறித்து ரிசர்ச்சில் இவர் வந்து ஈடுபட்டாங்க. இது வந்து ஃபுட் பார்ன் இல்னஸ் அல்லது ஃபுட் பார்ன் டிசீஸ் அப்படின்னும் அழைக்கப்படும் இந்த ஃபுட் பாய்சன் அப்படின்றது. ஸோ அதிலேயே இவர் வந்து தொடர்ச்சியாக கெயில் மன்ரோ டேக் ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த நிலையில் இந்த 2ஆம் உலகப் போரின் போது யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கக்கூடிய சீஃப் சேஃப்டி டிவிஷன் அது வந்து இந்த கேம்ப் டீட்ரிக் அங்கே வந்து இருக்குது. மேரிலாண்டில் இருக்கிற கேம்ப் டீட்ரிக்கோடைய சீஃப் சேஃப்டி டிவிஷன் அதனுடைய ஒரு மெடிக்கல் கன்சல்டண்ட்டாக இந்த 1943 இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த போரின் போது இவர் வந்து கெயில் மன்ரோ டேக் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து சில ஆண்டுகளுக்கு பிறகு 1945 2ஆம் உலகப் போர் முடிவடையுது. அதுக்கப்புறம் 1946 அந்த மேரிலாண்டில் இருந்த அந்த கேம்ப் டீட்ரிக் அதனுடைய அந்த சீஃப் சேஃப் டிவிஷனுடைய மெடிக்கல் கன்சல்டன்ட் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் விலகுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1946 தான் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாக்டீரியாலஜியோடைய அசோசியேட் ப்ரொஃபஸர் அந்த பதவியிலிருந்து ஒரு ஃபுல் ப்ரொஃபஸராகவே ப்ரமோஷன் பதவி உயர்வை பெற்றுறாங்க. ஸோ இணை பேராசிரியர்லேருந்து ஒரு முழு பேராசிரியராக 1946 கெயில் மன்ரோ டேக் நியமிக்கப்படுறாங்க. ஸோ கிருமியியல் பேராசிரியர் ப்ரொஃபஸர் ஆஃப் பாக்டீரியாலஜி அந்த பதவியில் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் 1946 இவர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே 1946 அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுடைய ஃபுட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருந்தது. அந்த ஃபுட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோடைய ஒரு டைரக்டராகவும் இந்த 1946 கெயில் மன்ரோ டேக் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஃபுட் பாய்சனிங் அதனுடைய இன்னொரு அப்டேட்டட் வெர்ஷனை 1949 கெயில் மன்ரோ டேக் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1950 காலகட்டத்தில் சில கௌரவங்களை கெயில் மன்ரோ டேக் வந்து பெற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1951
கெயில் மன்ரோ டாக் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1952ஆம் ஆண்டு நேஷனல் ரிசர்ச் கவுன்சில் அதனுடைய கமிட்டி ஆன் ஃபுட்ஸ் அதனுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் சேர்மன் அப்படின்ற பதவியில் 1952ஆம் ஆண்டு கெயில் மன்ரோ டாக் நியமிக்கப்பட்டாங்க. அந்த பதவியில் 1953 வரைக்கும் கெயில் மன்ரோ டாக் இருந்தாங்க. இதே 1953ஆம் ஆண்டு அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் மைக்ரோபயாலஜி நுண்ணுயிரியலுக்கான அமெரிக்காவின் சங்கம் அதில் இவர் கெயில் மன்ரோ டாக் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1953 நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் மைக்ரோபயாலஜி அதனுடைய பிரசிடெண்டாக 1953 1954 அந்த காலகட்டம் வரைக்கும் கெயில் மன்ரோ டாக் இருந்தாங்க. இதுக்கப்புறமா கெயில் மன்ரோ டாக் இன்னும் நிறைய கௌரவங்கள் பெற்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் கெயில் மன்ரோ டாக் சில நபர்கள் கூட சேர்ந்து இவருடைய ஆராய்ச்சியை பண்ண தொடங்கியிருந்தாங்க மேற்கொண்டு. குறிப்பாக மைக்கேல் ஜே சர்காலன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட இணைஞ்சு 1955ஆம் ஆண்டு enterotoxin produced by microcacaceae from cases of enteritis அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு இதை 1955 கெயில் மன்ரோ டாக் வெளியிட்டாங்க அந்த மைக்கேல் ஜே சர்காலன் அவர் கூட சேர்ந்து. இதுக்கப்புறமா 1956ஆம் ஆண்டு ஃபுட் பாய்சனிங் அதனுடைய இன்னொரு ஃபுட் பாய்சன் குறித்த இன்னொரு புக்கினுடைய இன்னொரு பதிப்பையும் 1956ஆம் ஆண்டு கெயில் மன்ரோ டாக் எழுதி வெளியிட்டாங்க. இதே காலகட்டத்தில் இந்த லூபன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த லூபன் இன்ஸ்டிடியூட்டோடைய அட்வைசரி போர்டில் ஒரு மெம்பராக 1956ஆம் ஆண்டு கெயில் மன்ரோ டாக் நியமிக்கப்படுறாங்க. இதே 1956ஆம் ஆண்டு கெயில் மன்ரோ டாக்கு நிறைய கௌரவங்கள் கிடைச்சது. குறிப்பாக இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜிஸ் அவங்க தரப்பிலிருந்து இந்த 1956ஆம் ஆண்டு பேப்காக் ஹார்ட் அவார்டு அது 1956 கெயில் மன்ரோ டாக்கு வழங்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல விருதுகளை கெயில் மன்ரோ டாக் பெற்றாங்க. குறிப்பாக 1957ஆம் ஆண்டு இல்லினாய்ஸ் சொசைட்டி ஃபார் மைக்ரோபயாலஜி அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு பாஸ்டர் அவார்டு அது 1957ஆம் ஆண்டு கெயில் மன்ரோ டாக்கு வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. அடுத்து 1958ஆம் ஆண்டு நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடையது தான். அந்த யூஎஸ் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் உடைய கமிஷன் ஆன் மைக்ரோபயாலஜி அதனுடைய ஒரு சேர்மனாக 1958ஆம் ஆண்டு கெயில் மன்ரோ டாக் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா ஹச் சுகியாமா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அதே மாதிரி இன்னொரு நபர் எம்எஸ் பெர்க்டால் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு நபர்கள் கூட இணைஞ்சு இவர் ஸ்டாஃபிலோகாக்கல் என்டரோடாக்சின் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இது 1959 கெயில் மன்ரோ டாக் அந்த ரெண்டு நபர்கள் கூட சேர்ந்து இந்த ஒரு ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1960ஆம் ஆண்டு அதே ரெண்டு நபர்கள் ஹச் சுகியாமா அதே மாதிரி எம்எஸ் பெர்க்டால் இந்த ரெண்டு நபர்கள் கூட சேர்ந்து இன்விட்ரோ ஸ்டடீஸ் ஆன் ஸ்டாஃபிலோகாக்கல் என்டரோடாக்சின் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு இது 1960 கெயில் மன்ரோ டாக் அந்த ரெண்டு நபர்கள் கூட இணைஞ்சு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு கெயில் மன்ரோ டாக் ஜி லிப்பிட்ஸ் அப்படின்னு ஒரு நபர் அவர் கூட சேர்ந்து ஒரு முக்கிய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அதன் முடிவை 1962 ஃபேட் ஆஃப் ஸ்டாஃபிலோகாக்கை அண்ட் என்டரெக்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்ட்ரடியூஸ்டு இன்டு ஸ்லரி அப்படின்னு சொல்லி ஸ்லரி ஆஃப் ஃப்ரோசன் பாட் பைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் இது 1962 இவர் கெயில் மன்ரோ டாக் அந்த ஒரு ஜி லிப்பிட்ஸ் அப்படின்ற நபர் கூட சேர்ந்து வெளியிட்டாங்க. இந்த ஒரு ஒர்க்கினோட பேரை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அது நான் சரியாக சொல்லலைன்னு கருதுகிறேன். இதுக்கப்புறம் 1963 இந்த சமயம் கெயில் மன்ரோ டாக் ஸ்டாஃபிலோகாக்கஸ் என்டரோடாக்சின் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இதை எழுதி 1963ஆம் ஆண்டு வெளியிடுறாங்க. அதனுடைய ஃபுல் டைட்டில் ஸ்டாஃபிலோகாக்கஸ் என்டரோடாக்சின் எ ரிவ்யூ அப்படின்ற டைட்டில். ஸோ இது 1963 கெயில் மன்ரோ டாக் வெளியிடுறாங்க. அடுத்து 1964ஆம் ஆண்டு அந்த லூபன் இன்ஸ்டிடியூட்டோடைய அட்வைசரி போர்டோடைய மெம்பர் அப்படின்ற பதவியிலிருந்து இந்த 1964 இவர் விலகுறாங்க. இதுக்கப்புறமா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனுடைய எக்ஸ்பர்ட் அட்வைசரி பேனல் அதில் இவர் ஒரு மெம்பராகவும் பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1966ஆம் ஆண்டு இவருடைய 65 வயதில் கெயில் மன்ரோ டாக்
யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பாக்டீரியாலஜி அந்த பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோஸ் ஃபுட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதனுடைய டைரக்டர் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுடைய மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் அங்கே இவர் ஒரு எமரட்டஸ் ப்ரொஃபஸராக நியமிக்கப்படுறாங்க. எமரட்டஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னா சும்மா ஒரு பேராசிரியர் பதவியில் கௌரவத்தோட பயணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி 1966ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுடைய எமரட்டஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மைக்ரோபயாலஜி கெயில் மன்ரோ டாக் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய விஸ்கான்சின்ல இருக்கிற மேடிசன் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சனுடைய ஃபுட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அந்த ஒரு ஃபுட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸராக இந்த 1966 கெயில் மன்ரோ டாக் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அங்கே நியமிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் அந்த பொறுப்பில் இவர் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1971ஆம் ஆண்டு இவருடைய 70 வயதில் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சனுடைய ஃபுட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ப்ரொஃபஸராகவும் அந்த பதவியிலிருந்து இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. இருந்தபோது யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுடைய ப்ரொஃபஸர் எமரட்டஸ் ஆஃப் மைக்ரோபயாலஜி அந்த பதவியில் தொடர்ந்து கெயில் மன்ரோ டாக் வந்து ஒர்க் பண்ணாங்க. இன்னும் கூடுதலாக இவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாவும் இவருடைய ஆராய்ச்சிகளை தொடர்ந்து பண்ணாங்க. இப்பேற்பட்ட நபர் வந்து உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டு இறுதியாக 1976 ஜூன் 21 அன்னைக்கு இவருடைய 75 வயதில் கெயில் மன்ரோ டாக் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1976 ஜூன் 21 அன்னைக்கு இவருடைய 75 வயதில் கெயில் மன்ரோ டாக் இறந்து போயிடுறாங்க. கெயில் மன்ரோ டாக் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமாவும் கெயில் மன்ரோ டாக்கின் பற்றின இவர் பண்ண ஆராய்ச்சிகள் இவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் அதில் வந்து குறிப்பாக வந்து ஃபுட் பாய்சன் குறித்து அவருடைய ரிசர்ச் அது எல்லாமே வந்து இவருடைய இறப்பின் பிறகும் பெருமளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே தொடர்ந்து இருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் கெயில் மன்ரோ டாக் பண்ண முக்கியமான விஷயங்களில் ஒன்று 1930ஆம் ஆண்டு இவர் பண்ண அந்த ஃபுட் பாய்சன் குறித்து ஆராய்ச்சி அதில் இவர் கண்டுபிடிச்ச ஸ்டாஃபிலோகாக்கஸ் அப்படின்ற அந்த பாக்டீரியா சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதி வெளியிட்ட நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் அதில் குறிப்பாக இவர் வந்து கிரானிக் அல்சரேட்டிவ் கொலைட்டஸ் அப்படின்ற பெருங்குடலில் ஏற்படக்கூடிய தொற்று ஸோ இது குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணது, சால்மனெல்லா இன்ஃபெக்ஷன் பற்றி ஆராய்ச்சி பண்ணது இதெல்லாமே வந்து ரொம்ப மிக முக்கியமானது. இதனாலே இவர் எழுதின ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வரைக்குமே வந்து பாதுகாக்கப்பட்டு வருது. ஸோ இப்பேற்பட்ட கெயில் மன்ரோ டாக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.